வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படின்றது டிப்ளமோ லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரும். அதை எப்படி நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புரியுதுங்களா? அதாவது நார்மலாக கம்யூனிகேஷன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 பாயிண்ட்டுக்குள்ளே என்னோட இன்ஃபர்மேஷனை ஒரு கம்யூனிகேட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? அதுக்கு தான் கம்யூனிகேஷன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய டேட்டா அங்கே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் தான் எது எக்ஸ்சேஞ்ச் ஆகுது? இன்ஃபர்மேஷன். எங்கேருந்து எங்கே ஆகுது? 2 பாயிண்ட்டுக்கு நடுவில். புரியுதுங்களா? எது வழியாக? ஏதாவது ஒரு லிங்க்கு. இதுக்கு பேர் தான் என்னது? கம்யூனிகேஷன். ஸோ என்ன சொல்கிறோம், அந்த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன் ஆர் லிங்க் between 2 points for information exchange. புரியுதுங்களா? இதை நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிம்பிளாக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? அடுத்த டைட்டில் கம்யூனிகேஷன் சிஸ்டம். அடுத்த டைட்டில் உங்களுக்கு என்னது? கம்யூனிகேஷன் சிஸ்டம். அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? கம்யூனிகேஷன் சிஸ்டம் எது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா லைன் டெலிஃபோனி, லைன் டெலிகிராஃபி, ரேடியோ டெலிஃபோனி, ரேடியோ டெலிகிராஃபி, ரேடியோ ப்ராட்காஸ்டிங், பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மொபைல் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன், ரேடார் கம்யூனிகேஷன், டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங், அடுத்தது ரேடியோ டெலிமீட்ரி, ரேடியோ எய்ட்ஸ் டு நேவிகேஷன், ரேடியோ எய்ட்ஸ் டு ஏர்கிராஃப்ட் லேண்டிங். இது எல்லாமே என்னது? உங்களுக்கு கம்யூனிகேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா. இதுதான் என்னது? கம்யூனிகேஷன். அதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படிதான் இதெல்லாம். இதுதான் என்னது? எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்னா அதில் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளாக் டயக்ராம் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் என்னென்ன எலிமெண்ட்ரி வேணும் அப்படின்னா இதுதான். ஒரு டிரான்ஸ்மிட்டர் வேணும், ரிசீவர் வேணும், அடுத்தது கம்யூனிகேஷன் சேனல் வேணும். ஓகேங்களா? இது எல்லாமே என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள், நார்மலாக இது இன்புட் சைடு. ஓகேங்களா? இது இன்புட்டு. இங்கே இருக்கிற டேட்டாவை தான் என்ன பண்ணுறேன், அவுட்புட்டுக்கு கொடுக்க போகிறோம். இன்புட்டு, அவுட்புட். இது எல்லாம் என்னது? உன்னோட மெசேஜ். நல்லா பார்த்துக்கோ, இங்கேயும் மெசேஜ் அப்படின்னு எழுதியிருப்போம், இங்கேயும் மெசேஜ் அப்படின்னு எழுதியிருப்போம். கரெக்டாக? நான் இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது பேசிக்கிட்டு இருக்கிறது தான் என்னோட மெசேஜ். இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், நான் பேசுகிறத கேட்கணும். அதுக்காக இங்கேயும் மெசேஜ். இந்த மெசேஜை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ணி சிக்னலாக மாற்றுறேன். டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா நான் எலக்ட்ரிக்கல் டு எலக்ட்ரிக்கலாக மாற்றும். எது? என்னோட டிரான்ஸ்டியூசர். ஓகேங்களா? ஒரு இன்புட் டிரான்ஸ்டியூசரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஒரு ஃபார்மை என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிறது இப்போ என்னவா? சிக்னல். அதை நான் என்ன பண்ணுறேன், டிரான்ஸ்மிட்டர் மூலியமாக டிரான்ஸ்மிட் பண்ணுறேன். இது சேனல். இந்த சேனல் ஒயராகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். இப்போ ஒயர் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன, கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், அதுக்கப்புறமேட்டு நார்மலாக இப்போ டிரான்ஸ்மிஷன், இந்த மாதிரி எல்லாமே ஒயரில் நடந்தால் அது என்னது? ஒயர் கம்யூனிகேஷன். இப்போ ஒயர்லெஸில் கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்னா ஒய்ஃபை, இது எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆண்டனாவாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், டிஸ்ட்ராக்ஷன் அண்டு நாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆட் பண்ணுறோம், சிக்னலை ஆட் பண்ணுறோம். ஸோ டிரான்ஸ்மிட்டர் சிக்னலும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் அண்டு நாய்ஸ் சிக்னலும் சேனல் வழியாக என்னவாகுது? ஃப்ளோ ஆகுது. அதுக்கு அதாவது என்னது? ரிசீவ்டு சிக்னல். ஸோ ரிசீவ்டு சிக்னல் எங்கே ரிசீவ் பண்ணுவோம் அப்படின்னா ரிசீவரில் ரிசீவ் பண்ணி அது என்னவா கொடுக்குறேன், நான் டிரான்ஸ்டியூசருக்கு அகைன் கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்டியூசர் இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபார்மை இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா. ஸோ இந்த இடத்துல எனக்கு மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் என்னது? என்னோட ஒரிஜினல்
சிக்னல். ஸோ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இன்புட் டிரான்ஸ்டியூசர், அதுக்கப்புறம் அவுட்புட் டிரான்ஸ்டியூசர், டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், ரெண்டுக்குமே நடுவில் நான் என்ன பண்ணணும், கம்யூனிகேஷன் பண்ணணும். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன், சேனல் யூஸ் பண்ணுறேன். சேனல் வந்து ஒயராகவும் இருக்கலாம், ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேண்ட் வித். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேண்ட் வித்து. இப்போ நான் ஒரு சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு 2 எண்டு இருக்கும். புரியுதுங்களா. இப்போ பர்டிகுலர் ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹையர் ஃப்ரீக்குவன்சி ஒன்று இருக்கும், லோயர் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாஸ் பேண்ட் சிக்னல் கொடுக்குறோம். பாஸ் பேண்ட் சிக்னல், பாஸ் பேண்ட் சிக்னலில் தான் உனக்கு என்ன ஆகும், ஸ்டாப் பேண்ட்னா சிக்னல் வந்து பாஸ் ஆகாது, பாஸ் பேண்ட் அப்படின்னா சிக்னல் வந்து பாஸ் ஆகும். அந்த பாஸ் பேண்ட் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் தான் வாய்ஸ் சிக்னல், மியூசிக் சிக்னல், டிவி சிக்னல். இது எல்லாமே என்னது உங்களுக்கு ஒவ்வொரு பாஸ் பேண்ட் சிக்னல். புரியுதுங்களா. இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் இருக்கும். புரியுதுங்களா, ஒரு ரேஞ்ச் இருக்கும். இப்போ இந்த ரேஞ்சில் தான் பாஸ் பண்ணும், அப்படின்லாம் இந்த ரேஞ்சில் என்ன வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்ச் தான் என்ன, அது உங்களுக்கு அப்பர் ரேஞ்சு மைனஸ் லோயர் ரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பேண்ட் வித் கிடைக்கும். அப்பர் ரேஞ்சு மைனஸ் லோயர் ரேஞ்ச் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பேண்ட் வித் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பேண்ட் வித் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ பேண்ட் வித் அப்படின்றது உங்களுக்கு என்னது, பாஸ் பேண்டை எடுத்துக்கிட்டோம். பாஸ் பேண்ட் சிக்னலை ஏன் எடுக்கிறோம்னா இந்த சிக்னல் வழியாக மட்டும்தான், பாஸ் பேண்டில் மட்டும்தான் உங்கள் சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா ஃபில்டர் ஆகி போகும். புரியுதுங்களா. அதுக்கு வந்து அப்பர் சைடு ஒன்று இருக்கும், லோயர் சைடு ஒன்று இருக்கும். அதை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி தான் பேண்ட் வித். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 பேண்ட் வித் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஒரு சிக்னல் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன சிக்னல் இருக்குது, வாய்ஸ் சிக்னலாக இருக்குது. வாய்ஸ் அப்படின்னா நம்ம பேசுகிற சிக்னல், வாய்ஸ் சிக்னல் ஃபார் டெலிஃபோனி. இதில் என்ன ரேஞ்சில் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா 300லேருந்து 3400 அப்படின்ற ரேஞ்ச் வரை பண்ணுவோம். இது வந்து ரேஞ்ச். இப்போ பேண்ட் வித் என்னவா இருக்கும் அப்படின்னா இது மைனஸ் இது தானே பண்ணுவோம். நான் ஒரு ரேஞ்சில் கொடுக்குறேன், இது அப்ராக்சிமேட்டாக என்னாவது 3000 என்னது 100 அப்படின்றது ரேஞ்ச். 3100 அப்படின்றது உன்னோட ரேஞ்சு. அடுத்தது மியூசிக் சிக்னல் அப்படின்றது ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 20லேருந்து 15000 ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ணுவோம். 1.5K. ஓகேங்களா. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ரேஞ்ச் வந்து 14980. அப்புறம் டிவி சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா 0லேருந்து 5 மெகாஹெர்ட்ஸு. இப்போ பேண்ட் வித் எனக்கு என்னது 5 மெகாஹெர்ட்ஸு. இதுவே டிஜிட்டல் டேட்டாவாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் என்னன்னு, ரேஞ்ச் இருந்தால் தான் பேண்ட் வித் போட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேஞ்ச் இருந்தால் தான் பேண்ட் வித் போட முடியும். ஏன் ரேஞ்ச் இருந்தால் போடணும்னா ரேஞ்சில் தான் ஹை ஃப்ரீக்வன்சி ஒன்று கிடைக்கும், லோ ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். அதுக்கு மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ரேஞ்சு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். ஒரு சிக்னலை நான் ஃப்ரீக்வன்சியில் நான் ரெப்ரசன்ட் பண்ணினேன் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைனில் ரெப்ரசன்ட் பண்ணினேன் அப்படின்னா அது என்னது ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். அதுதான் இங்கே சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் டிஃபைன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் எ சிக்னல் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைனில் என்னோட சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணினேன் அப்படின்னா அது என்னது ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். ஓகேங்களா. இதை நான் எப்படி அப்டேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோரியர் சீரியஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அப்டேட் பை யூஸிங் என்னது ஃபோரியர் சீரியஸ் அண்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப், இந்த ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் அண்டு ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தி சிக்னல். இட் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் அண்டு ஃபேஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தி சிக்னல். ஓகேங்களா. இந்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 3 டைட்டில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த இதோட கண்டினியூஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதுங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னொரு கேள்விக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம அகாடமிக்கோட யூடியூப்லேயும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பாய், தேங்க்யூ.